இப்போ உங்ககிட்ட வந்து உங்களுக்கு 10 கோடி அந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட்லாம் தேவையில்லை நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம். அதாவது உங்களுக்கு ஒரு வருஷ செலவு, அதாவது ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு 50,000 செலவு நடக்குது. இதே ஒரு வருஷத்துக்கு ஒரு ரஃப்பான கால்குலேஷன் தான், ஒரு வருஷத்துக்கு அது ஒரு 6 லட்சம் உங்களுக்கு செலவு இருக்குது அப்படின்னா அந்த 6 lakhs into 25 டைம்ஸ். ஸோ அந்த 25 டைம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபா. 1.5 கோடி ரூபா ஒரு நல்ல இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருஷம் அந்த 1.5 கோடிலேருந்து 4% நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா 4% அதாவது உங்களுக்கு 6 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அந்த 6 லட்ச ரூபா 4% நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னாலே அடுத்து ஒரு 10% ரிட்டர்ன்ஸில் அப்படிங்கிற மாதிரி 10 to 12 ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஊரில் கிடைக்கும். அது ரொம்ப நார்மல். ஸோ அதாவது 50% லைக் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ரெண்டும் ஈக்குவலாக நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10% ஈஸியாக கிடைக்கும். அந்த 4% வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி இது உங்களோட அடுத்த 50 வருஷத்துக்கு உங்களால் 4% வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட உங்களோட பணம் அங்கே தீராமல் இன்னுமே உங்களுக்கு வந்து பல கோடிகள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். அண்ட் இது மூலமாக நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே ரிட்டையர் ஆகலாம். அண்ட் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.